பொன்முடியை சேர்த்து அடித்து அனுப்புனாங்க. 30% கமிஷன்லேருந்து இன்றைக்கி 50% கமிஷன் போயிடுச்சு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு. எந்த நிறுவனமும் தமிழ்நாட்டுக்கு வர்றது கிடையாது. பிடிஆர் மிக தெளிவாக சொல்கிறாரு, மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தொழில் வளம் கிடையாது. அப்போ இது ஒட்டுமொத்த அரசாங்கம் இந்த சாராயத்தை நம்பி தான் வாழுது. 234 தொகுதியிலும் படுதோல்வி அடைவார்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லுது. ஆனால் எவனுமே வரல. என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படிப்பட்ட கூட்டம்டா அது அப்படின்னு பயம் வந்துருச்சு. அவர் அப்படிப்பட்ட முதல்வர் தானே இவர். அப்புறம் பயந்துக்கிறீங்க நீங்கள்? இப்போ நானும் விவசாயின்ட்டு தோளில் இதை வச்சுக்கிட்டு விவசாயி அப்படின்னு அந்த பாட்டு போட்டு அப்படியே ஜாலியாக ஒரு உலா போய் வர்றாரு. அது போலி விவசாயி எந்த அளவுக்கு செயல்படுவார்னு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மாங்காயெல்லாம் ரோட்டில் வந்து கொட்டினாங்கல்ல, அதில் தெரிஞ்சு போச்சு இந்த முதல்வருடைய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நாங்கள் யாருக்காக இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தோம், அந்த மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் திருட்டுறையில் ஏறி வந்த இந்த கூட்டம் இன்றைக்கி ஹம்மர் காரில் ஜாலியாக வர்றோம்னு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை முதல்வர் அவங்கள பார்த்துடக்கூடாதா? தீண்டாமையாது அங்கே சமமாக உட்கார வைக்க முடியுமா திருமாவளவனை? சார், தீண்டாமை முதல்வருடைய உள்ளத்தில் இருக்குது, இல்லத்தில் இருக்குது. இந்த பக்கம் என்ன சொல்கிறாரு, அந்த கம்பியெல்லாம் திருடிட்டு போயிடாதீங்கப்பா, வச்சிருங்க. நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்கன்னா நான் தானே காசு கட்டணும். தன் கட்சியில் இருக்கிற தொண்டரை பார்த்து திருடாங்கிறார். அவர் தானே அந்த மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசினார். கி வீரமணி அதை விட கேவலமாக பேசியிருக்காருல்ல. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் பிரதர். திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார், வரக்கூடிய 2026 மட்டும் இல்லை, 2031, 2036 இனி எப்போதும் திமுக ஆட்சி தான் அப்படின்றார். பகல் கனவுல இருக்கிறார். ஏன்னா மக்கள்கிட்ட தெருவில் இறங்கி பார்க்க சொல்லுங்கள். பொன்முடியை சேர்த்து அடித்து அனுப்புனாங்க, சரிங்களா? நிறைய இடங்கள்ல மக்கள் உள்ளவே வரக்கலாம் பண்ணிட்டாங்க, நிறைய அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும். இவர் ரோட்டுக்கு போவார்ல, தெரியும். எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டோன்னு போய் நிற்க சொல்லுங்கள். ஒன்றுமே வேண்டாங்க. அவர் கொடுத்தார்ல தேர்தல் வாக்குறுதி, 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள். அந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் எடுத்து எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டோன்னு சொல்ல சொல்லுங்கள். நகைக்கடனெல்லாம் கொண்டு போய் வைங்க. நகைக்கடனில் பூரா தள்ளுபடி பண்ண போகிறேன், நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வைங்க, நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறோன்னு சொன்னாங்களே, அந்த நகைக்கடனை இப்போ தள்ளுபடி பண்ணிட்டோன்னு போய் இன்றைக்கி ஓட்டு கேட்க சொல்லுங்கள். தாலிக்கு தங்கம் ஜெயலலிதா அம்மையார் வந்து 1/2 பவுன் கொடுத்தாங்க, நாங்களாம் 1 பவுன் கொடுத்துக்கிறோன்னு போய் நின்று ஓட்டு கேட்க சொல்லுங்கள். இப்படி 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள். மாதம் வந்து மின் கட்டணம் நாங்கள் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் ரீடிங் எடுத்துட்டோம். மாதம் நீங்கள் மாதம் இபிக்கு இப்போ பணம் கட்டிட்டு இருக்கிறீங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஓட்டு கேட்க சொல்லுங்கள். அனைத்து மகளிருக்கும் நாங்கள் 1000 ரூபா பணம் தரோம். நாங்கள் தந்திருக்காங்களா? தந்திருக்கோன்னு போய் கேட்டு ஓட்டு கேட்க சொல்லுங்கள். உங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். வராதவங்க ஓட்டு போடாதேன்னு சொல்ல சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள். வராத 1000 ரூபா வராதவங்க திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க அப்படின்னு ஓட்டு கேட்க சொல்லுங்கள். சார், எல்லாம் என்ன ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க? ஊழல் பண்ணியிருக்காங்க, பணத்தை கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சுருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது பணத்தை வச்சு முன்னிறுத்தி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணியை உடைச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. இது நடக்காது. பகல் கனவுல இருக்கிறார் முதல்வர். ஏன்னா முதல்வருக்கு தமிழ்நாட்டுடைய என்ன நடக்குதுன்னே தெரில. பாலியல் வன்முறை சொல்ல வேண்டியதே இல்லை, கஞ்சா போதை சொல்ல வேண்டியதே இல்லை. டாஸ்மார்க்கு தான் இன்றைக்கி முழு நேரமாக செயல்படுது. வேறு எந்த தொழிலாவது இங்கே நடக்குதா? கிடையாது. 30% கமிஷன்லேருந்து இன்றைக்கி 50% கமிஷன் போயிடுச்சு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு. எந்த நிறுவனமும் தமிழ்நாட்டுக்கு வர்றது கிடையாது. பிடிஆர் மிக தெளிவாக சொல்கிறாரு, மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தொழில் வளம் கிடையாது, வேலைவாய்ப்பு நிறைய அதாவது வேலைவாய்ப்பே இல்லை, வேலைவாய்ப்பே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே முதல் தொழில் என்ன? டாஸ்மார்க், சாராயம் காய்ச்சணும். சாராயம் விற்கணும். சாராயம் காய்ச்சறது திமுக கார, சாராயம் விற்கிறது திமுக அரசாங்கம். அப்போது இது ஒட்டுமொத்த அரசாங்கம் இந்த சாராயத்தை நம்பி தான் வாழுது. அதனால் இந்த பணத்தை பூரா கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த தொழிலாவது இன்றைக்கி இருக்கா? சொத்து வரி ஏற்றியாச்சு, மின் கட்டணத்தை ஏற்றியாச்சு, பால் விலை ஏற்றியாச்சு, நெய் விலை ஏற்றியாச்சு, அந்த பத்திர பதிவு பண்ணுறீங்களே பத்திர பதிவு கட்டணத்தை ஏற்றியாச்சு, பேருந்து கட்டணத்தை ஏற்றியாச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஏற்றிடுறது. இப்போ நேற்று வந்து மின் கட்டணத்தை ஏற்றிருக்காங்க. இப்படி எல்லா வழியிலையும் மக்களை சிரமப்படுத்தி வச்சுக்கிட்டு இவர் வந்து நான் வர 2026 ஜெயிப்பேன், 31 ஜெயிப்பேன், 36 ஜெயிப்பேன். எதுக்கு சார்? எலெக்ஷனே நடத்தாதீங்க, நீங்களே சிஎம் இருங்க அப்படின்னே சொல்லிடலாம். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் பகல் கனவுல இருக்கிறார். மக்கள் நேரடியாக சந்திச்சாங்கன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியில் இவங்க வந்து 234 தொகுதியிலும் படுதோல்வி அடைவார்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லுது. அந்த பயத்தில் உளறிட்டு இருக்கிறார்.
அதாவது நம்ம பாசிட்டிவாக பேசினா எதாவது நடக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். இவங்க இந்த ஐடி இவங்க வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஏற்கனவே விடியல் கொடுத்துட்டாங்க. எவனுக்கு எல்லாருக்குமே ஒரு விடியலே இல்லாத ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. திருப்பி அந்த அந்த பாஜக இங்கே பலிக்காது, யாரையும் முட்டாளாக்க முடியாது. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். வரக்கூடிய எலெக்ஷன் 2026 திமுக 234 தொகுதியிலையும் படுதோல்வி அடையும், டெபாசிட் இழக்கும். ஸ்டாலின் அவர்களே அவருடைய தொகுதியில் டெபாசிட் இழப்பார். அதுதான் நடக்க போகுது பாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு வார இதழில் நான் பார்த்தேன், அதில் வந்து நான் காவடி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், அமைச்சர்கள்லாம் வந்து அளவு குத்தி இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரியான கார்ட்டூன்லாம் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னவர், என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் இருக்கேன், என் மேலே எவ்வளோ வந்து விமர்சனம் வைத்தாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது திமுக ஐடி விங்கக்காரனுங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து துணி இல்லாமல் போட்டு கார்ட்டூன் போட்டானுங்களே, அப்போ எங்கே போனார் இந்த முதல்வர்? இன்னைக்கு பேசக்கூடிய முதல்வர் கார்ட்டூன் போடுறீங்களாடா அறிவு கட்டவனுங்களா? ஏன்டா ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி தான் போடுவீங்களான்னு ஐடி விங்காரன் கேட்க முடியலையா அவரால்? அது மிக தெளிவாக தூக்கில் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்து முருகர் மாநாடு மதுரையில் நடந்தது, அதில் வந்து 7லேருந்து 8 லட்சம் மக்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. அதாவது தன்னெழுச்சியாக பிரியாணி இல்லாமல், கோட்ரு இல்லாமல், 200 ரூபா பணம் கொடுக்காம தன்னுடைய செலவில் எல்லாம் வேலைக்கு போகிறவன் வேலையை அந்த வேலையை செஞ்சு அதில் வரக்கூடிய காசு எடுத்துகிட்டு அவன் வந்தவாங்க. அதுவும் அங்கே டாஸ்மார்க்கை பக்கத்துலேயே திறந்து வச்சுக்கிட்டு எல்லாம் வருவாங்கன்னு சரக்கு நிறையா வாங்கி வச்சுட்டு திமுக அரசாங்கம் காத்திருக்குது. வந்தவன் பூரா மிக தெளிவாக வந்து அங்கே உட்காந்து கேட்டுட்டு அப்படியே கிளம்பி நேராக பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டான். கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு முருகருடைய புகழை பாடிட்டு நான் வந்து 2026 பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன், ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கிளம்பி போயிட்டான். இவனுக்கு திறந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு வெத்தலை பாக்கோடு நின்றவனுக்குலாம் பெருத்த ஏமாற்றமாகி போச்சு. என்னடா நம்மளாம் ஒரு மாநாடு நடத்தோம்னா எல்லாம் டாஸ்மார்க் கடையில் போய் நின்றுக்கிறானுங்க, இங்கே வந்து ஒருத்தனுமே வரமாட்டேங்கிறானுங்க. நம்ம வந்து டாஸ்மார்க் கடையிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாநாடு நடத்துகிறோம், ஆனால் எல்லாருமே டாஸ்மார்க் கடையில் கிடக்கிறானுங்க, இங்கே வரல. ஆனால் முருகர் மாநாட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டருக்குள்ளே டாஸ்மார்க் அதுக்குள்ளேயே வச்சுருக்கிறோம், ஆனால் எவனுமே வரல. என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படிப்பட்ட கூட்டம்டா அது அப்படின்னு பயம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் அந்த துக்குளக்கில் மிக தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு முதல்வர் வர 2026 எலெக்ஷனில் காவடி எடுத்துகிட்டு போவார், இவர்களை அழகு குத்திட்டு போவாங்க, நாங்களும் முருகருடைய பக்தர்கள் தான் செய்வாங்கன்னு அதை செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஸ்டாலின் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க போட்டாங்க. தப்பு கிடையாது, செய்வார் இவர். ஏன்னா அவர் திருத்தணியில் அதாவது வேல் வாங்கினவர் தானே இவர். நாங்கள் வேல் யாத்திரை நடத்தினோடனே இவர் போய் வேல் வாங்கினார் அதே திருத்தணியில். அப்படிப்பட்ட முதல்வர் தானே இவர். அப்புறம் ஏன் பயந்துக்கிறீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் அந்த கார்ட்டூனை பார்த்தேன், என்னுடைய இது வந்து கடன் வந்து பணி செய்து கிடப்பது. என்ன பணி செய்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். என்ன பணி செய்கிறீங்க? காலையில் எஞ்சி போகிறீங்க, ஒரு வயசானவர் அதே ஷூட்டிங்கு, வயசானவர் பார்க்குறேன், அடடே நீங்களா பேஸாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செட்டிங்கு, நல்லா இருக்கிறீங்களா, அவர் அங்கே நின்றுருப்பாங்க, அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மா பக்கத்தில் வருவாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே பேசிக்குவாங்க. அதே செட்டிங்கு, அதே இதே ஷூட்டிங்கை 3 மாதம் கழிச்சு திருப்பி அதே இடத்துல நடத்துவாங்க, கொஞ்சம் தள்ளி நடத்துவாங்க பார்க்கில். இதே தானே நடக்குது காலையில். அது 2வது மத்தியானம் 10 மணிக்கு மேலே ஒரு அந்த எஸ்டி சேர்ந்த நரிக்குறவை பெண்ணை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி, எனக்கு வீடு கொடுத்தீங்க சாமி, பட்டா கொடுத்தீங்க சாமி அப்படின்னு சொல்லணும். அது ஒரு ஷூட்டிங்கு. அப்புறம் அந்த வெளிநாட்டிலேருந்து தான்சானியான்னு நினைக்கிறேன், அந்த நாட்டில் குடியரசுலேருந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டாலின் ஜின்னு அவங்கிருந்து ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நான் பாருங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பாராட்டக்கூடிய தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு அது ஒரு வீடியோ. அடுத்தது திமுககாரன் எவனா அரெஸ்ட் ஆகிருப்பான் பாலியல் வன்புணர்வில், இல்லைன்னா வந்து கஞ்சா கேஸில், இல்லைன்னா போதை கேஸில், இல்லைன்னா மெத்தப்பட்ட மீன் கடத்துனதில், இல்லைன்னா இந்த கொலை கேஸில், இல்லைன்னா வந்து இந்த ஊழல் கேஸ், அதாவது செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்க ஏதாவது அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு ஒரு வீடியோ உட்காந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறது. அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி லாக்அப் டெத்து, போலீஸ்கார யாராவது கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டிருப்பாங்க, இல்லைன்னா போலீஸ்கார ஸ்டேஷன்லேயே இல்லாமல் வெளியில் வச்சு அடித்து கொள்வாங்க. அதுக்கு ஒரு சாரிமான்னு ஒரு வீடியோ, ஒரு ஃபோன் கால் பண்ணி சாரிமான்னு ஒரு வீடியோ. இதை தவிர வேறு என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன் நான். இவர் என்ன பண்ணுறாரு, வேறு என்ன பண்ணுறாரு? ஒரு ஆம்பளை பையனுக்கு பொம்பளை பேர் வைக்கிறார்.
பெண் குழந்தையினுடைய பேர் வைக்கிறாரு. அது ஆணா பெண்ணானே தெரிய மாட்டேங்குது இவருக்கு. சுதந்திர தினம் குடியரசு தினம் தெரிய மாட்டேங்குது. 5000 ரூபாய்க்கு 2500 + 1500 5000 தெரிய மாட்டேங்குது. இவர் என்ன பணி செய்கிறாருன்னு கேட்குறேன் நான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் தான். அதாவது விவசாய நிலத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு நடக்கிறாரு. நடந்துக்கிட்டு அதான் நானும் விவசாயி அப்படின்னு ஒரு இந்த நானும் ஜெயிலுக்கு போகிறவங்க மாதிரி வடிவேல் மாதிரி நானும் விவசாயின்ட்டு தோளில் இதை வச்சுக்கிட்டு விவசாயி அப்படின்னு அந்த பாட்டு போட்டு அப்படியே ஜாலியாக ஒரு உலா போய் வர்றாரு. இல்லைன்னா எங்கோ ஒரு பக்கம் போய் மாடர்ன் ஸ்டூடியோ முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த கட்டடத்துடைய விலை என்னன்னு கேட்குறாரு. இதை தவிர வேறு என்னங்க பண்ணுறாரு? அதாவது கொள்ளக்கூட்ட தலைவர் மாதிரி இவர் செயல்படுறார். ஒரு இடத்த ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்தாருன்னா பயம் வந்துடுது அந்த ஓனருக்கு. வந்துட்டாங்கய்யா கொள்ளக்கூட்டம், இனிமேல் நம்ம இங்கே வாழவே முடியாதுன்னு அவர் ஃபாரின் போய் உட்கார்ற அளவுக்கு பயம் வந்துடுது. இதை தவிர வேறு என்ன பண்ணுறாங்க இவங்க? அதாவதுங்க முழுக்க திமுக அரசாங்கத்துக்கு 2026 வரமாட்டேன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால் என்னென்ன சினிமா டைலாக் இருக்கோ வசனகர்த்தா வச்சுக்கிட்டு எழுதி வாசிக்க வேண்டியது தான். டெய்லியும் ஷூட்டிங் பண்ண வேண்டியது, மிமிக்ரி பண்ண வேண்டியது, இல்லைன்னா அந்த ரீல்ஸ் போட வேண்டியது. இதை தவிர முதல்வருக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. மக்களுடைய பணியை உண்மையாலுமே இவர் செய்கிறதா இருந்தால் ராஜினாமா பண்ணுங்கிறேன். ஏன்னா மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பால் வாங்க காசு கிடையாது. எல்லாத்தையும் சாராய கடையை கொண்டு போய் கொடுத்து வந்து உட்காந்துட்டு எப்படி பால் வாங்கி ஊற்றுவாங்க? அந்த நிலைமையில் இருக்குது இன்றைக்கி. எங்கே தொழில் வளம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான். விவசாயத்துடைய நிலைமை இன்றைக்கி என்ன? மாங்காய் விவசாயிகள்லாம் கொண்டு வந்து ரோட்டில் கூட்டிகிட்டு கிடக்கான். ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டுடைய மாங்காய் ஆந்திராவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கார். எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களெல்லாம் ஊக்குவிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மத்திய அரசாங்கம் இவருக்கு தேவையான நிவாரணங்களை பண்ணி கொடுக்க வேண்டிய நீ தானே பண்ணணும், நீங்கள் தானே பண்ணணும். மாநில அரசாங்கம் தானேங்க அந்த விவசாயிக்கு உண்டான பணியை பண்ணணும். மத்திய அரசாங்கம் வருஷத்துக்கு 6000 ரூபா பணம் கொடுக்கும் அந்த அவங்களுக்காக. நாங்கள் அந்த பணியை பண்ணிட்டு இருக்கிறோம். உரத்துக்கு மானியம் கொடுக்குறோம், பயிர் காப்பீடு பண்ணுறோம், எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறோம். உரிய விலை கிடைக்கணும்னா யார் பண்ணணும் அந்த வேலையை? நீங்கள் தானே பண்ணணும். சந்திரபாபு நாயுடு பண்ணினார்ல. ஒரு திறம்பட ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்படுவார்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த மாங்காய் வியாபாரிகளுக்காக நின்னதில் தெரிஞ்சு போச்சு. ஷூட்டிங் நடத்தக்கூடிய முதல்வர் அது போலி விவசாயி எந்த அளவுக்கு செயல்படுவார்னு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மாங்காயெல்லாம் ரோட்டில் வந்து கொட்டினாங்கல்ல, அதில் தெரிஞ்சு போச்சு இந்த முதல்வருடைய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இவர் என்ன பண்ணணும்? அந்த துறையினுடைய செயலாளர் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிறார். அந்த துறையினுடைய அமைச்சர் அமெரிக்காவில் உட்காந்துக்கிறார். எந்தத்துக்கு உட்காந்துக்கிறீங்க? இங்கெல்லாம் ரோட்டில் கிடக்கிறான். விவசாயம் பண்ணிவிட்டு மாங்காய்க்கு விலை கிடைக்கல, கிலோவே வந்து 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னு ரோட்டில் கொட்டிட்டு உட்காந்துக்கிறான். அழிச்சிட்டு உட்காந்துக்கிறான். போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். அழுது புலம்புறான். காது கேட்கலையா உங்களுக்கு? 2 பேர்த்தையும் அமெரிக்காவுக்கு எதுக்கு அனுப்புனீங்க? அங்கே என்ன பண்ணுறாங்க? ரோட்டில் போய் உட்காந்து பொண்ணை பாட வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கள்ள குடிகண்ட கருணாநிதி கிராதகன் கருணாநிதி இந்த பாட்டு அங்கே தேவையா? இல்லை, அந்த பாட்டை கேட்டாங்க. இதுதான் பாட வைப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய புகழ் பாடணும். நீங்கள் இப்போ பாடினது புகழ் பாட்டா? இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி புகழா அவங்களுக்கு நிறையா புகழ் பாட்டு இருக்குது. ஒருவேளை அந்த பாட்டை போட்டோம்னா இது புகழ் பாட்டாட்டுன்னு ஸ்டாலின் அவர்களே கேட்டாலும் கேட்பாரு. அதை தான் சொல்கிறேன். ஃபாரினில் போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் வந்து அமைச்சர் முன்னாடி நின்றுக்கிட்டு கருணாநிதியுடைய புகழ் பாடுறாங்க பாருங்கன்னு அந்த வீடியோ போட்டுட்டு உட்காந்து. ஏன்டா மானங்கட்டவனுங்களா அவங்களுடைய நம்மளுடைய தமிழ்நாட்டு விவசாயிகள் நம்ம தெளிவாக சொல்லணும். தமிழக விவசாயினா தமிழ்நாட்டுன்னு வந்துடுவானுங்க. தமிழ்நாட்டோட விவசாயிகளாக ரோட்டில் போராட்டம் பண்ணுறானுங்க. தஞ்சாவூரில் கரும்புக்கான நிலுவைத் தொகை கொடுக்கலன்னு ஸ்டாலின் அவர்கள் வருகையின் போது கருப்பு கொடி போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம் பண்ணுறானுங்க, கண்டுக்க மாட்டானுங்க. மாங்காய் வியாபாரிகள் ரோட்டில் விழுந்து புரள்றாங்க, கண்டுக்க மாட்டானுங்க. இவனுக்கு ஃபாரினில் போய் உட்காந்துக்கிட்டு அதனுடைய துறை செயலாளரும் அமைச்சரும் அங்கே போய் உட்காந்துட்டு புகழ் பாடிட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டூர் போயிருக்கிறாங்க. அவங்க இன்ப சுற்றுலா ஹனிமூன் போன மாதிரி இன்ப சுற்றுலா போயிருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் எங்கே போலி விவசாய வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்வர் அவர்கள் மதுரை போகிறாருங்க. யாரை பார்க்க போகிறாரு? மக்களை பார்க்க போகிறார். அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி எல்லாத்தையும் தெரசலை கட்டி மறைச்சிட்டான். ஏண்டா முதல்வருக்கு அது தெரிய வேண்டாமா? நம்மளுடைய பகுதி இப்படி இருக்குது. ஏன் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து அது அப்படி தான் இருக்குது.
நாங்கள் யாருக்காக இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தோமோ அந்த மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சைக்கிளில் வந்தவங்க நடந்து திருட்டுறையில் ஏறி வந்த இந்த கூட்டம் இன்றைக்கி ஹம்மர் காரில் ஜாலியாக வர்றோம்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கி அப்படியே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்கே சென்னையில் துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி அவர்கள் போகிறாரு. ஓரத்தில் இருக்கக்கூடிய குடிசைகளெல்லாம் திரைச்சலை கட்டி வச்சுக்கிறான். நிப்பாட்டி திரைச்சலையெல்லாம் எடுங்க. ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களுக்கு தீண்டத்தகாதவர்களா? ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? முதல்வரை பார்க்கக்கூடாதா அவங்க? இல்லை முதல்வர் அவங்கள பார்த்துடக்கூடாதா? தீண்டாமையாது என்ன ஒரு தீண்டாமை இது? திராவிட தீண்டாமை. திராவிட தீண்டாமை. நீங்கள் தான் தீண்டாமைக்கு எகெயின்ஸாக பொங்கறக்கூடிய கூட்டம் தானே. நீங்கள் என்னத்துக்கடா இந்த திரையை கட்டி தீண்டாமை பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் நடுவில் ஒரு செவுறு கட்டி இருந்தாங்கன்னா பெருசாக பொங்குவானுங்க. அந்த வழியாக நியாயமானது. தீண்டாமை தவறானது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அந்த ஏழை பகுதிகளாக குடிசை இருக்கக்கூடிய பகுதிகளாக திரைச்சலை கட்டி முதல்வர் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதல்வரை பார்த்துடக்கூடாது. தீண்டாமையா இல்லையா அதுக்கு பேர்? பாமக அவங்களும் பாஜக கூட்டணியின் போது பாமக அவர்களோட அலுவலகத்திலே வீட்டில் போய் இவர் எல்லாரும் சமமாக உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சியை சேர்ந்த திருமாவளவனை கூப்பிட்டு வச்சு வீட்டில் விருந்து வைக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியல இல்லைங்களா? அப்படி போனால் கூட பிளாஸ்டிக் சேர் எடுத்துகிட்டு போயிடணும். பிளாஸ்டிக் சேர் முதல்வர் வீட்டில் கிடையாது. அங்கே இருக்கிறது பூரா வெள்ளி சேர் தான் இருக்குது. அந்த அம்மா பார்த்துருப்பீங்க, வெள்ளி பீரோ, வெள்ளி கட்டல், அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட வந்தது. முதல்வர் வீட்டில் பிளாஸ்டிக் சேர் கிடையாது. அதனால் இவர் திருமாவளவனை அங்கே சாப்பிட கூப்பிடல. ஏன்னா அப்படி வெள்ளியில் எல்லாமே வெள்ளியால் இழைச்சி வச்சுருக்காங்க. அங்கே சமமாக உட்கார வைக்க முடியுமா திருமாவளவனை? வைக்க மாட்டாங்க சார். தீண்டாமை முதல்வருடைய உள்ளத்தில் இருக்குது, இல்லத்தில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் அவர் போகும்போது ஸ்க்ரீனை கட்டி ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மறைச்சாங்க. துணை முதல்வர் அவர்கள் வரும்போதும் இங்கே ஸ்க்ரீனை கட்டி அந்த குடிசை பகுதியில் மறைச்சாங்க. எலெக்ஷன் வரட்டும் எல்லா பகுதியும் போவாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. ஏன் இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி திருமாவளவன் அவர்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலன்னா இதுதான் காரணம். அவர் வீட்டில் பிளாஸ்டிக் சேர் கிடையாது. பிளாஸ்டிக் சேர்னு ஒன்று இருந்திருந்தால் கூப்பிட்டுருப்பாங்க. அவர் வீட்டில் எல்லாமே வெள்ளியிலானது. அதில் உட்கார்ற தகுதி திருமாவளவனுக்கு கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். ஆனால் எங்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரையோ பிரதமரையோ பார்க்க போனால் அவர் எந்த மாதிரியான சேரில் உட்காந்துருக்காரோ அதே சேரில் தான் திருமாவளவன் அவர்கள் உட்காந்து பேசுகிறார். ஆனால் வெளியில் வந்துட்டு என்னங்கிறாரு, மோடி அரசாங்கம் பாசிச அரசாங்கம், திமுக அரசாங்கம் எங்களுடைய தோழமை அரசாங்கங்கிறார். இப்படிப்பட்ட நபர்கள் அதாவது தன்னுடைய என்ன சொல்லுவோம் சுயமரியாதையெல்லாம் விட்டு கொடுத்து ஓட்டுக்காகவும் காசுக்காகவும் கூலிக்கு மாரடிக்கிற திருமாவளவன் ஆறுகள் மாதிரி இருக்கிற வரைக்கும் திமுக இந்த கொடிய செயலை செஞ்சு கொண்டே தான் இருக்கும். ஏன் உங்களுக்கு உண்மையாலுமே வெக்கமான சூடு சொல்கிறேன் இருந்தால் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வாங்க. உங்களால் கொடியேற்ற முடியல, உங்களால் பேரணி நடத்த முடியல, உங்களுடைய நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்களோ அந்த மக்களுடைய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்து வச்சுருக்கானுங்க, அதை குடிச்சிருக்கானுங்க, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, இப்படி எல்லாம் பொங்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் உண்மையாலுமே வெளியில் வந்துடணும் அந்த கூட்டணி விட்டு. ஏன் முட்டு கொடுத்து நிற்கிறீங்க? ஏன் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அறிவாலை வாசலையே கிடக்குறீங்க? வெளியில் வாங்க. உங்ககிட்ட இந்த டைம் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த அந்த பவர் இருக்குல்ல. தனி கட்சியை தான் நடத்துகிறீங்க. திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சிங்க அந்த கட்சியை. இன்றைக்கே அதில் போய் ஐக்கியமாகி கிடக்குறீங்க. வெளியில் வாங்க. வெளியில் வந்து யார் திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிறாங்களோ அவங்க கூட நில்லுங்க. அதுதானே உங்களுடைய நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக, அந்த ஏழை மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்? பாஜக கூட்டணி எங்கே இருக்கோ அங்கே நிற்கணும். ஏன்னா பாஜகவில் தான் 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள். நீங்கள் யாரை தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்கிறீங்களோ அந்த மக்கள்லேருந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக எங்களுடைய அமைச்சரவையில் 30% இடம் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் எங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் யாரை வந்து யாரோட புகழை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களோ, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்களோ, அவர் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், அப்புறம் வந்து படித்த இடம், அவர் வந்து லண்டனில் தங்கி இருந்த இடம், அவர் இறந்த இடம், இப்படி 5 இடங்களை எடுத்து இன்றைக்கி அரசுடைமை ஆக்குனது யார்? பிஜேபி தானே. இன்றைக்கி சென்ட்ரலில் டெல்லியில் ஒரு சிலை ஒன்று இருக்குது, அம்பேத்கருடைய சிலை. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். அப்படிப்பட்ட சிலை எந்த தலைவருக்குமே கிடையாது இந்தியாவில். அவ்வளோ ஹைட்டு. நீங்கள் போய் நின்னா, மோடி அவர்கள் வந்து யார் வேணாலும் அங்கே போய் நின்னா அவருடைய கால் அந்த வேலை போட்டிருக்காரு இல்லையா, அந்த காலுக்கு கீழே தான் இருக்கும்.
அது என்ன சொல்கிறார் மோடி அவர்கள்? யாராக இருந்தாலும் அம்பேத்கருடைய காலுக்கு கீழே தான் அப்படிங்கிறார். இதை சொன்னது யார்? பிஜேபி தானே. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகானை, அப்படிப்பட்ட ஒரு நபரை, அம்பேத்கர் அவர்களை வச்சு அரசியல் வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த மாதிரியான கூட்டணியில் இருக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவை பார்க்க போகும்போது ஷூவை கழட்டி வச்சுட்டு போகிறார். அந்த நினைவிடத்துக்கு போகிறார். ஆனால் அம்பேத்கருடைய படத்துக்கு மாலை போட போகும்போது எப்படி போகிறாரு? ஷூவோடலாம் போய் நிற்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு நபரோட நீங்களே உண்மையாலுமே இவருக்கே முதல்ல அம்பேத்கர் மேலே நம்பிக்கை கிடையாதுங்க. அரசியலமைப்பு சட்டத்து மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா மோடி அவர்களை பற்றி இவர் தப்பாக பேசுவாரா? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர்ல அவர் எவ்வளோ கேவலமாக பேசுகிறார் இந்த நபர். இப்படிப்பட்ட தேர்ட் ரேட்டட் அக்யூஸ்டுகளாக அவர் அம்பேத்கருக்கு உண்மையாலுமே மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் செருப்போட போகும்போது, ஷூவோட போகும்போது சொல்லியிருப்பார்ல, தட்டி கேட்டிருப்பார்ல. அரசியல் வியாபாரத்துக்காக தான் அம்பேத்கரை வச்சுருக்காரு இவர். அதனால தான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இல்லைன்னா வேங்க வேலுக்காவது வெளியில் வந்திருக்கணும்ல. சார் ஒரு மலம் கலந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க சார் அந்த மக்கள். அப்போ கூட இவருக்கு அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரணுங்கிற அந்த மனசு இல்லை. எங்களை எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த கூட்டணியிலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரை நினைக்கிறாங்க? உங்களை யார் நினைக்கிறா? நீயா தான் கத்திட்டு கூவிட்டு கிடக்க. யாராவது கூப்பிட மாட்டாங்களா? வெளியில் வந்துட மாட்டோமா? எங்களுக்கு பெரிய சீட்டு தர மாட்டாங்களான்னு கூவிட்டு கிடக்குறீங்க. யார் கூப்பிட்றா உங்களை? ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் வியாபாரி. மக்களுக்கு தெளிவாக தெரியுது. வேணும்னா பட்டை போட்டுக்குவீங்க, திருநீர் எடுத்து நெத்தியில் நிறையா பூசிக்குவீங்க. வேண்டானா அழிச்சிட்டு வெளியில் நின்று செல்ஃபி எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்ட் ரேட்டட் ஒரு அக்யூஸ்டு எங்கள் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் மன்னிப்பு கேட்காதவரை எங்களுடைய ராஜா அவர்கள் அவரை பற்றி பேசவே மாட்டாங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபருங்கிறார் அவரை, திருமாவளவன். அதனால் இவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த இவராவது இந்த கொலையை பற்றி பேசியிருக்காரா? அஜித் குமார் இறந்ததை பற்றி பேசியிருக்காரா? என்ன சொல்கிறாரு? ஏடிஎம்கே பேர்லேயும் நடந்தது, டிஎம்கே பேர்லேயும் நடந்தது. ஏடிஎம்கே பேரில் நடக்கும்போது நீங்கள் எப்படி பேசுனீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும்ன்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும்னா அப்புறம் நீ அதனால தான் உன்னை ஆட்சிக்கே வராமல் மக்கள் வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பதிலாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை இல்லாத நபர், தன்னுடைய மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். திமுக எந்த அளவுக்கு ஒரு குண்டர் படை வச்சுருக்கோ அதை விட 2 மடங்கு குண்டர் படை விடுதலை சிறுத்தைகள் வச்சுருக்காங்க. அதனால தான் திருடர் கூட்டமும் இவரே சொல்கிறார்ல, தொண்டரெல்லாம் பார்த்து திமுக என்ன சொல்கிறான்? அந்த நாயை தூக்கி வெளியில் போடுங்கிறான் தொண்டரை பார்த்து. ஆராசா இந்த பக்கம் என்ன சொல்கிறாரு? அந்த கம்பியெல்லாம் திருடிட்டு போயிடாதீங்கப்பா, வச்சுருங்க. நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்கன்னா நான் தானே காசு கட்டணும், அதெல்லாம் அங்கேயே வைங்க அப்படிங்கிற தொண்டரை பார்த்து, தன் கட்சியில் இருக்கிற தொண்டரை பார்த்து திருடாங்கிறார். இப்படிப்பட்ட நபர்கள் 2 பேர் கூட்டணி அவங்க வச்சுக்கிட்டு நீங்கள் முருகர் மாநாட்டில் பார்த்துருப்பீங்க சார். அந்த சேரெல்லாம் எப்படி அடுக்கி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி முருகர் மாநாடு முடிஞ்சோன்னையும் அந்த சேரெலாம் அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி, எப்படி பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்தவங்க கூட்டம் பிஜேபி கூட்டம், இந்து முன்னணி கூட்டம், இந்துக்களுடைய அந்த முருகர் மாநாட்டில் நடந்த கூட்டம். அதில் பேசிய அண்ணாமலை அவர்கள் மேலே, காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே, இன்னும் சில நிர்வாகிகள் மேலே, இந்து முன்னணி நிர்வாகிகள் மேலே இந்த காவல்துறை திமுக அரசாங்கம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது 4 பிரிவுகளின் கீழே. அதில் மத உணர்வை புண்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர். சார், மத உணர்வு புண்படுத்துகிற விதமாக வழக்கு போடுறதா இருந்தால் முதல் வழக்கு யார் மேலே போடணும்? இந்த வீரமணின்னு ஒரு வீணா போனவனுங்கிறாங்களே அவரு மேலே போடணும். 2வது மு.க. ஸ்டாலின் மேலே போடணும். தாலி எதுக்கு அறுத்தெறிங்க, நம்ம இந்து சடங்குகளெல்லாம் அந்த மந்திரமெல்லாம் ஓதும் போது ஏதோ திட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு பேசினார்ல, அவர் மேலே போடணும். அவர் தானே அந்த மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசினார். வீரமணி அதை விட கேவலமாக பேசியிருக்காருல. 3வது திருமாவளவன் மேலே போடணும். கோயிலுக்குள்ளே போனேன் பொம்மைகளாக கேவலமாக இருந்தால் அது கோவில், கூம்பு வடிவில் உள்ளே போனோன்னே பொம்மைகளாக ஆபாசமாக இருந்தால் அது கோவில்னு பேசினார்ல, அந்த கேடுகட்டவன் மேலே போடணும் எஃப்ஐஆரை. நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்டோம் முருகர் மாநாட்டில். அண்ணாமலை ஆகட்டும், எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் என்ன பேசுனாங்க, காடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகட்டும் என்ன பேசுனாங்க? எங்களுடைய உரிமைகள், எங்களுக்கு உண்டான இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற உரிமைகளை அது பிரகாரம் எங்களை வாழ விடுங்க, இந்துக்களுக்கு உண்டான அடையாளத்தோடு எங்களை வாழ விடுங்க, அதை தடுக்காதீங்க அப்படின்னு கேட்டோம். அது தப்பா?
நீங்கள் போய் ஒரு இதில் போய் சர்ச்சில் போயிட்டு சிலுவையோடு போய் நிற்கிறீங்க, நான் கிறிஸ்தவர் தாங்கிறீங்க. ஒரு இதில் போயிட்டு குல்லா போட்டுக்கிட்டு இப்தார் நோம்பில் உட்காந்து கஞ்சி குடிக்கிறீங்க, அங்கெல்லாம் நல்லா பேசுகிறீங்க, அங்கெல்லாம் சுயநினைவோடு இருக்கிறீங்க. பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்துக்கு போய் அங்கே கொடுக்குற திருநீரை வாங்கி அதை மதிக்க வேண்டாம் சார். நீங்கள் இன்னும் கையில் வச்சு வெளியில் கொண்டு வந்திருக்கலாம்ல, கீழே போட்டீங்கல்ல. அப்போ அது எங்களுடைய உணர்வு இல்லை. அந்த உணர்வை நீங்கள் கொச்சப்படுத்துனீங்கல்ல, அதுக்கு பேரெல்லாம் என்ன சார்? எங்களை இந்துக்களை இந்துக்களாக வாழ விடுங்கள். எங்களுடைய முருகருக்கும் தமிழுக்கும் இருக்கிற உணர்வை, அந்த உறவை பிரிக்காதீங்க அப்படிங்கிறதா முருகர் மாநாடு. இதில் இதுக்கு கேஸ் போடுறானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் தானே முதல் கேஸ் போடணும். திருமாவளவன் உள்ள நெத்தியில் திருநீர் வச்சுட்டு வெளியில் வந்து திருநீர் அழிச்சிட்டு செல்ஃபி எடுத்தார். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எங்கள் உணர்வெல்லாம் பாதிக்கப்படலையா? எங்களுடைய அடையாளம் சார், இந்துக்களுடைய அடையாளம் திருநீர். அதனால தான் சிந்தூர்னு ஆபரேஷன் பேர் வச்சார் பாரத பிரதமர். எங்களுடைய பெண்களுக்கு குங்குமம், எங்களுக்கு திருநீர், எல்லாத்துக்கும் பொதுவானது திருநீர். ஏன் திருநீரை கொண்டு சொல்கிறோம்? கடைசி காலத்தில் நம்மளாம் மக்கள் வந்து இந்துக்களுடைய தர்மம் என்ன சார்? நல்லது செய். நீ கடைசி காலத்தில் நீ அழிஞ்சதுக்கப்புறம் நீ இதுவாக தான் மாறுவேன். அதுதான் திருநீர். சாம்பல் தான், நீ செத்தா சாம்பல் தான். அந்த சாம்பல் தான் உனக்கு அது ஞாபகப்படுத்துறது தான் அந்த திருநீர். அதை வந்து எங்களுடைய அடையாளமாக வச்சுருக்கிறோம் நாங்கள். அது ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு சொல்லுது. அது நல்லவனா வாழு, யாருடைய சொத்துக்கு ஆசைப்படாத, திருடாத, பொய் சொல்லாத, அடுத்தவ குடும்பத்தை கெடுக்காத அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திருநீர் வச்சுக்கிட்டு இதை நாங்கள் பண்ணுறோம். இந்துக்களாக வாழ்கிறோம். திமுக காரனால் என்ன சார் பண்ணுறான்? அதை மொத்தமாக அதனால தான் அவன் வந்து திருநீர் வைக்க மாட்டாங்க, அதனால தான் சாமி கும்பிட மாட்டாங்க, அதனால தான் இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவனோட வேலை என்ன? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும், பொய் சொல்லணும், திருடணும், அடுத்தவன் சொத்து இருந்து ஆட்டையை போட்டுடணும், லஞ்ச லாவண்யம் வாங்கணும், அடுத்தவனையெல்லாம் குடிக்க வச்சு, அடுத்த குடும்பத்தெல்லாம் குடிக்க வச்சு, இல்லை மெத்தப்பட்ட மீன் கொடுத்து, கஞ்சா கொடுத்து, போதைப் பொருளை கொடுத்து, அதில் இருக்கிற வரக்கூடிய காசெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் கேஸ் போடுறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உண்மையாலுமே கேஸ் போடுறதா இருந்தால் இந்த நான் சொன்ன பாருங்க வரிசையாக. அதே மாதிரி சனாதனத்தை ஒழிப்புன்னு ஒருத்தர் போய் நின்று சின்னவர் கூவுனார்ல, சின்ன தத்தி உதயநிதி ஸ்டாலின், அவர் மேலையில் கேஸ் போட்டிருக்கணும். ஏன் போடல? அவர் மேலெல்லாம் ராசா விட்டுருலாம். ராசாவும் தான் கேடு கட்ட ராசா, மெண்டல் ராஜா, இந்த மெண்டல் ஆண்டிமுத்து ராசா மேலையிலையும் கேஸ் போட்டிருக்கணும். என்னங்க முன்னாள் ஒன்றிய அமைச்சர் போய் மெண்டல் தாங்க. அவர் தன்னுடைய கட்சிக்காரனை நாயை தூக்கி வெளியில் போடுங்கிறாரு. மெண்டல்னு சொல்லாமல் என்ன பண்ண முடியும்? 6 அறிவு உள்ளவனை தான் மனுஷனாக மதிக்கணும். ஒரு மத்திய அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் இன்றைக்கி வந்து இந்தியா முழுமைக்கும் நக்சலே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், தீவிரவாதத்தை வேறறுத்து நக்சலே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை தரக்குறைவாக பேசணும் என்ன சொல்லுவாங்க? இங்கே தமிழ்நாட்டில் தான் தீவிரவாதம் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை, சிலிண்டர் வெடிப்புன்னு இவங்க சொன்னாங்க. தீவிரவாத இயக்கம் பூரா இங்கே தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் மத்திய அமைச்சரை பார்த்துட்டு தரக்குறைவான வார்த்தையை பேசினா நாங்கள் என்ன மெண்டல் ராஜான்னு சொல்லாமல் வேறு என்ன நிறையா வார்த்தைகளாக வரும். எங்களுக்கும் தேர்ட் ரேட்டட் வார்த்தைகளாக தெரியும். ஆனால் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், தவறான வார்த்தைகளை, அடுத்தவங்களை வந்து ஹேர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதோடு நிப்பாட்டிக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் எங்களாலையும் எல்லா மொழிகள்லையும் எங்களால் பேச முடியும், எல்லா தேர்ட் ரேட்டட் லாங்குவேஜ்லையும் எங்களால் பேச முடியும். இந்த ராஜாலாம் பேசுனா தாங்க மாட்டார். ராசா, ஆண்டிமுத்து ராசா இதோட நிப்பாட்டிக்கணும், இல்லைன்னா கிழிச்சு தொங்குட்டுரும். அண்ணாமலை வந்து முன்னாடி சொல்லியிருந்தார் முரசொலின்றது ஒரு டாய்லெட் பேப்பர்னாரு. ஆனால் அந்த பேப்பரை இப்போ வந்து நாங்கள் கமலாலயத்தில் பார்க்குறோம். குறிப்பாக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களோட டேபிள் மேலே முரசொலி பேப்பர் இருக்குது. இதை எப்படி பார்க்கலாம்? அது உண்மையாலுமே டாய்லெட் பேப்பர் தான். டாய்லெட் போனால் எடுத்துகிட்டு போகிறக்காக வச்சுருக்கிறோம். அதனால தான் அங்கே கண்ணு முடியாடே வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? முரசொலிங்கிறது டாய்லெட் பேப்பர் தான். அதில் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்தவனை வசப்பாடுவாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த நியூஸ் பேப்பராகவே தான் இருந்தது. அது அதாவது அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறது எப்படி, அவங்களுடைய வசனங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது அதனால தான் அதை அங்கே வச்சுக்கிறோம். அதனால தான் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டாய்லெட்டில் பயன்படுத்தக்கூடிய பேப்பர்னு சொன்னார்.
அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது, இது வரைக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் கண்ணு முன்னாடி வச்சுக்கிறோம், எடுத்துகிட்டு போகிறக்காக. அவசரம்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கை துடைக்கிறது, மூஞ்சி துடைக்கிறது, கால் துடைக்கிறது. ஆமாம், எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்து. வேறு எவங்க படிக்கிற அந்த முரசொலி பேப்பரை? அவங்க கட்சிக்காரனே படிக்க மாட்டாமல். நான் என்ன சொல்கிறேன், அப்படிப்பட்ட முரசொலி பேப்பர் நீங்கள் வந்து உயர்வாகவே வச்சுக்கோங்க. முரசொலி பேப்பர், அந்த முரசொலி பேப்பரில் மிஸ்ஸால ஸ்டாலின் அவர்கள் ஏன் அரெஸ்ட் ஆனார்னு எழுத சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே மிஸ்ஸாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பிஜேபி சார்பாக மாவட்ட வாரியாக மிஸ்ஸாவுக்கு நடந்தது என்ன, 50 ஆண்டு காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். மிஸ்ஸா கொடூரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் திமுக காரன் பேச மாட்டேங்கிறான்? அதாவது மிஸ்ஸாவில் அதிகம் பாதிக்கப்பட்டது திமுக கட்சி, கரெக்டுங்களா? ஏன்னா மிஸ்ஸா வரும்போது திமுக கட்சி தான் கலைக்கிறாங்க, இந்த ஆட்சி திமுக ஆட்சியை தான் கலைக்கிறாங்க. அப்போ திமுக காரன் ஏன் மிஸ்ஸாவை பற்றி பேச மாட்டேங்கிறான்? அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் கருணாநிதியுடைய ஆட்சியை கலைக்கிறாங்க. கருணாநிதியுடைய பையன் தானே மு.க. ஸ்டாலின், அவர் தானே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர். ஏன் இன்னைக்கு மிஸ்ஸாவை பற்றி ஒரு துளி வார்த்தை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறார்? பேசுங்க, காங்கிரஸ் என்னென்ன பண்ணுச்சு உங்களுக்கு அப்படின்னு பேசுங்க. காங்கிரஸ் முதல் தளத்தில் வந்து கழுத்து மேலே காலை வச்சு முதிச்சு கீழ்த்தளத்தில் அறிவாலயத்தில் சீட்டு வாங்கினாங்களா, அதை பற்றி பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இவர் சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறார், மிஸ்ஸா காலத்தில் நான் 11 வயது சிறுவன், நான் அப்போ வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அரசியல் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன், அடக்குமுறைகள்லாம் எப்படி இருக்கும், அப்போ வந்து அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு செயல்படும்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறேன். சரிங்களா? மோடி அவர்கள் சொல்கிறார், மிஸ்ஸா காலம் வந்து என்னை செதுக்கியது, நான் அரசியல் நிறையா கற்றுக்க முடிஞ்சது என்னால், அதில் தான் வந்து நிறைய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது, அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதாவது அந்த தலைவர்களை சந்தித்தது மிகப்பெரிய பாக்கியம். அந்த கொடூரத்தை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் வந்து நிறையா தலைவர்களை வந்து இழந்திருக்கிறோம், ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறாரு என்னென்னா, மிஸ்ஸா காலத்தில் நான் வந்து இதுக்காக, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அந்த மிஸ்ஸா சட்டம் போட்டாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் அரெஸ்ட் ஆகிறேன்னு சொல்லி பாத்திமா சர்ச்சில் போய் உட்காந்து கேண்டில் அணைச்சி சத்தியம் பண்ணுறார். நான் மிஸ்ஸாவுக்கு தான் அரெஸ்ட் பண்ணேன், என்னை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார். ஆனால் அது சம்மந்தப்பட்ட ஆய்வறிக்கையில் அப்படிப்பட்ட நபர் அரெஸ்ட் ஆனதாக எந்த இடத்துலையும் இல்லை. எந்த இடத்துலையும் இவருடைய பேரை குறிப்பிட்டு இவர் இதற்காகத்தான் மிஸ்ஸாவில் அரெஸ்ட் ஆனார் அப்படிங்கிற எந்த இடத்துலையும் அந்த குறிப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர், நான் மிஸ்ஸாவில் அரெஸ்ட் ஆனேன், நான் பட்ட கொடுமைகள் தெரியுமா அப்படின்னு பேசுகிறார். கண்காட்சிலாம் வச்சு சிறைக்குள்ள கம்பிகளுக்குள்ள இவர் வந்து ஒரு போலீஸ் எட்டி உதைக்கிற மாதிரியான செலலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா ஷூட்டிங்கும் நடத்துவாங்க, எல்லா ஷூட்டிங் நடத்தி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ RS பாரதியோ இல்லை இவர் வந்து யார் நம்மளுடைய மெண்டல் ராஜாவோ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, மெண்டல் ராஜா. ஆமாம் சார், அவர் மெண்டல் தான் இருந்தாலும் அவைவன் கூட பேசலாம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய கட்டுப்பாட்டு, அவருடைய பேச்சு கட்டுப்பட்டு நான் இந்த லெவலில் பேச வேண்டியது இருக்குது. மெண்டல் ராஜா அவர்கள் என்ன சொன்னார், அவருடைய இளம் வயது கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு மிஸ்ஸாக்காக போனார். பேசுங்கிற நான் இப்போ எதுக்காக மிஸ்ஸாக்காக, என்ன வழக்குக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணார், மிஸ்ஸாவில் நீங்கள் என்னென்ன அனுபவிச்சிங்க பேசுங்க. எந்த ஸ்டேஷனில் உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் பேரில் MK ஸ்டாலின் மிஸ்ஸாவில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு, மிஸ்ஸா சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணாங்கிறத எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுங்கள். பண்ண முடியுமா? ஆனால் இவங்க மற்ற டைமெல்லாம் மிஸ்ஸாவை பற்றி பேசுவானுங்க. மிஸ்ஸாவுடைய அந்த நாள் வருது பாருங்கள், ஜூன் 26 அன்னைக்கு பேச மாட்டாங்க. ஏன்? குட்டு வெளியில் வந்துடும் சார். முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கணும்னு பார்த்துருப்பீங்க, ஆனால் சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை இருக்குது பாருங்கள், அதை சோத்தில் மறைக்கணும்னு பார்த்துருக்கீங்களா? அதுதான் திமுக கூட்டம். அப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்க அது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரதர்.